உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூர் களத்தில் நின்று விளையாடும் காளைகள். காளையர்களை நெருங்க விடாமல் தொட்டு பார் என சவால் விட்டன. மாடு சூப்பரான மாடு. 15 பி மேட்டுப்பட்டி மாடு. மாட்டு உரிமையாளருக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகிறார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வாகை சூடும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு குவியும் பரிசுகள். சிறப்பாக களமாடும் காளைகளின் உரிமையாளர்கள் தங்க மோதிரத்தை தட்டி சென்றனர். சிறந்த மாடுகளை அடக்கக்கூடிய சிறந்த காளையர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர். தமிழ்நாட்டில் இன்று கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல். சென்னை மெரினா, வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் இன்று இரவு 10 மணி வரை மட்டுமே கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி. இளைஞர்கள் வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபடுவதை தடுக்க 3000 கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு என காவல்துறை அறிவிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைய வைக்கும் பனியால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 7 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலை உள்ளதால் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். கேரளா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி குருவாயூர் கோயிலில் சாமி தரிசனம். சிறப்பு ஆரத்தி எடுத்து வழிபாடு. கோவை கவுண்டம்பாளையத்தில் சுவர் விளம்பரத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தாமரை சின்னத்தை சுவரில் வரைந்ததுடன் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று வாசகத்தையும் எழுதினார். ஹேக் செய்யப்பட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் எக்ஸ் பக்கம். வலைதள கணக்கை மீட்கும் முயற்சியில் ஆளுநர் மாளிகை தொழில்நுட்ப குழுவினர். காலை வேளையிலும் வட மாநிலங்களை வாட்டி வதைத்த குளிர். அடர்பனி காரணமாக டெல்லியில் இன்றும் ரயில் மற்றும் விமான சேவை தாமதம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே நடந்த பொங்கல் போட்டியில் வாயால் தேங்காய் உரித்த போட்டியாளர்கள். 1 லிட்டர் தண்ணீரை வாயை எடுக்காமல் குடித்தல் உள்ளிட்ட வித்தியாசமான போட்டிகளில் பங்கேற்று அசத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் வன்னியன் விடுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. அடங்க மறுக்கும் காளைகளின் திமிலை பிடித்து அடக்க துடிக்கும் காளையர்கள். 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். ஜனவரி 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்தில் நீராடி புனித நீரை அயோத்தி எடுத்துச் செல்கிறார். பெலால் புயலால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள மொரீஷியஸ் தீவு. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் குடியிருப்புகள். ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் குற்றச்சாட்டு.
ஈரானின் செயல் அப்பட்டமான விதிமீறல் என்றும் கண்டனம். சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் வரை குறைந்த ஆபரண தங்கம். ஒரு சவரன் 46,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 5,810 ரூபாய்க்கும் விற்பனை. முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்ததால் 2வது நாளாக சரிவை சந்தித்துள்ள இந்திய பங்குச்சந்தை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை வீழ்ச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் கோடிக்கமுத்தி யானைகள் முகாமில் நடைபெற்ற யானை பொங்கல் விழாவில் வனவர் சோழமன்னன் யானையை புகழ்ந்து பாடல் பாடினார். நாங்கள் கும்பிடும் தெய்வமே, எங்கள் மனதில் நின்றவனே, என்ன ஒரு அழகு, ஆஹா என்ன ஒரு அழகு, உன்னை காக்க உண்டு வனத்துறை, எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. யானைகளுக்கு வெண்பொங்கல் உட்பட சிறப்பு அறுசுவை பழ வகைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா பழங்குடியினர் இசைக்கு ஏற்றவாறு நடனமாடினார். உழவனின் உயிர் தோழனாக இருந்து உழைக்கும் கால்நடைகளை போற்றி நன்றி கூறும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.